day. So stand up and shout. GGO. You got to play to win. GGO. Let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO. You got to play to win. GGO. Football. ஆஸ்கர், இது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீ அசத்திட்ட. இங்க ஆஸ்கர் யாரா இருக்காங்களா? நீ சரியா சொன்ன. உங்க டீமுக்கு வந்திருக்கிற ஒரு புது ஆள், அவனாலேயே நீங்க தோக்க போறீங்க. என்னோட ஃப்ரீ அட்வைஸ கேளுங்க. அவனை ஒதுக்கி வச்சுட்டு விளையாடி பாருங்க, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் ஆஸ்கர். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். செகண்ட் ஹாஃப்ல உன்னை ஒரு கோல் கூட போட விடாம நாங்க அதுல ஜெயிச்சு காட்டுறோம் பாரு. அதையும் பார்க்கலாம். கான்டினென்டல் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் தொடங்க போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அருமையா போச்சு. டீம் பேக்ஃபுட் கோல் போடுறதுக்காக எவ்வளவு பவர்ஃபுல் ஷாட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல அவங்க கோல் போடுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த முறை யாரும் தனித்தனியா போக வேண்டாம். அங்க என்ன நடக்குது? டீம் பேக்ஃபுட் அட்டாக் பண்ண போறாங்களா? அவங்க நிக்கிற பொசிஷனை பார்த்து பால வாங்காம போக மாட்டாங்க போல இருக்கே. ஓகே, பல்கன் இதை எதிர்பார்க்கல. டார்கெட் பண்ணது நடக்க போகுது. நாம அவங்க ஜெயிக்கிறது சாதாரண கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாம ஒரு தடவை முயற்சி பண்ணி கூட தோத்து போயிருக்கோம். அந்த அனுபவம் இருக்கு. நம்ம கவுண்டர் அட்டாக் சரியா பண்ணாததால தான் நிறைய மிஸ் பண்ணிருக்கோம். இந்த முறை அதை பயன்படுத்தி பார்க்கலாம். எனக்கு என்னமோ நம்ம தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோமோன்னு தோணுது. 3 கோனா யூஸ் பண்ணா மேன் பவர் தான் வேஸ்ட் ஆகும். என்ன பாயிண்ட் சொல்ல வரையோ அதை தெளிவா சொல்லு. நம்ம பழைய ஆங்கிள் யோசிக்கிறதுக்கு பதிலா புது ஆங்கிள் யூஸ் பண்ணி ஒரு புது திட்டம் போடலாம். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இவன் சொல்ற பாயிண்ட் எனக்கு நல்லாவே புரியுது. இருக்கிற எல்லா பிளேயர்ஸையுமே நாம கவர் பண்ணிட்டோம்னா ஈஸியா கோல் போட முடியும்னு சொல்றான். ஆமா, அதுக்கப்புறம் பாஸ் பண்ண கூட அவங்க டீம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளோட பிளான பத்தி அவங்க அந்த நேரத்துல யோசிக்கவும் மாட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படவும் மாட்டாங்க. ஆமா ஆமா, அப்ப அதுக்கு பேர் என்னன்னா கவுண்டர் அட்டாக். அவங்க பண்ணிட்டு இருந்த வேலையை நாம திரும்ப பண்ண போறோம், அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட். எனக்கு இந்த மேட்ச்ல நாம ஜெயிக்கணும், அவங்க தோக்கணும். அதுதான் இப்போதைக்கு தேவை. ஆமா, சரியா சொன்ன. ஆல்ரைட் ஐசக் ஆஸ்கர். பால அங்க இருந்து வாங்கி உடனே நீ கோல போடு. Falcon fighting Phoenix attack. நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. இவன் டிஃபென்ஸ் ஏரியாக்கு போனா மட்டும்தான் இவனால பால வாங்கி கோல் போட முடியும். இவன் அங்க போறதுக்கான வாய்ப்பே இல்ல. அவன் அட்டாக் பண்ணுவான். இதுக்கு அப்புறம் நீ தான் பாத்துக்கணும் ஆஸ்கர். கவலைப்படாத. டிமி ரெடியா இருக்கியா? நான் எப்பொழுதும் ரெடியா தான் இருக்கேன். கோல் கீப்பர் எப்படியும் பால பிளாக் பண்ண முன்னாடி வருவான். நீ வேற ஆங்கிள பயன்படுத்தி கோல் போட பாரு. வெயிட் பண்ணாத, உடனே பாஸ் பண்ணு. ஆல்ரைட், பால உடனடியா ஷூட் பண்ணு. நம்மளோட ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை காமிச்சு பால கோல் போக விடக்கூடாது. ஓகே டீமே, இது உன்னோட முறை. கவுண்டர் அட்டாக் பண்ணு. என்னது கலக்கிட்ட டீம். இதெல்லாம் ஆஸ்கரோட ஐடியா தான். டீம் ஒர்க்னா இப்படிதான் இருக்கணும் guys. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம் guys. இன்னும் நம்ம கோல் போட்டுறல, சரியா? உடனடியா ஈகிள் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணு. ஈகிள் ஸ்ட்ரைக்.
தடுத்து நிறுத்து. ஒரு சின்ன கேப்ல மிஸ் ஆயிடுச்சு. நீ அசந்திட்ட. ஆல்ரைட், கேரல், கால், ஈகிள் ஃபார்மேஷனை யூஸ் பண்ண வேண்டிய நேரம். ஓகே. போன தடவை மிஸ் பண்ண மாதிரி இந்த தடவை மிஸ் பண்ணிடாதீங்க. புரியுது. வெல்கம் விங்ஸ் டாக்கல். டைம் வந்துருச்சு, யூஸ் பண்ணுங்க. பால்கன் விங்ஸ் டேக்கிள் சீக்ரெட் என்னன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபுல் ஸ்பீடோட வந்து பால கிக் பண்றதும் பிளாக் பண்றதும் தான் அதோட சீக்ரெட். இதுல 2 பேர்கிட்ட தான் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். 3ஆவதா ஓடி வர ஆள் வெறும் டம்மி தான். அப்ப 2 பேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும்னு நீ சொல்ல வரியா? என்னோட கணக்கு கரெக்டா இருந்தா நம்ம டம்மியான ஆளை ஃபோக்கஸ் பண்ணி பால கரெக்டான டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா ஒரே நேரத்துல நாம டேக்கிள் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நாம அவங்கள தோக்கடிச்சிடலாம். சான்ஸ் இல்ல. எப்படி அவங்க பால்கன் விங்ஸ் டேக்கிள பிளாக் பண்ணாங்க? கவுண்டர் அட்டாக் பயன்படுத்தி. ஓ நோ, பாத்து ஜாக்கிரதை பால்கன். அங்க பாருங்க, பால்கன் அவ தள்ளி விட்டுட்டு போயிட்டான். டீம் பேக்வுட் ஜெயிக்கிறதுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. உன்னோட ஆர்மி ட்ரிபிளை யூஸ் பண்ணு. சேட்டலைட் ஆர்மி ட்ரிபிள். என்ன? நீ இப்படி மிஸ் பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. டீம் பேக்வுட் ரொம்ப போர்ஸோட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோல் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போறதுக்கு சேட்டலைட். என்னால முடியும். நீண்ட நேரத்துக்கு அப்புறம் டீம் பேக்வுட் ஒரு கோல் போட்டிருக்காங்க. அவங்களுடைய கவுண்டர் அட்டாக்க பயன்படுத்தி ஸ்கோர் 2-1. அப்படி போடு. சேட்டலைட் நீ கலக்கிட்ட. ஆல்ரைட், இப்போ இந்த கோல் போட்டிருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம டீம் ஒர்க் தான். பேர்ஃபுட் சாதாரண டீம் கிடையாது, அது என்னால உணர முடியுது. எனக்கு தெரியாது இந்த மேட்ச்ல ஜெயிச்சாகணும். டீம் பேர்ஃபுட் பொறுமையா இருந்ததுக்கு இதான் காரணம் போல இருக்கு. அவங்கள நான் தப்பா நினைச்சிட்டேன். அவங்களோட பொறுமைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அர்த்தம் இருந்திருக்கு. எந்த பக்கமும் போக விடாம பிளாக் பண்ணணும். முடிஞ்சா தடுத்து பாருங்க. என்ன அவன் எப்படி போனா? சேட்டலைட் நீ மிஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த பாலை வாங்கிடு. ஆல்ரைட், அவன் கிக் பண்றதுக்கு முன்னாடி நீ கிக் பண்ணிடு. Oh no, satellite! என்ன இது உன்னோட டர்னா மேட்? உன்னை நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டேன். மத்தவங்க போய் பால பாஸ் பண்ணி வாங்கிக்கங்க. எனக்கு பாஸ் பண்ணு. நீங்க என்ன பிளான் பண்ணி இருக்கீங்கன்னு நான் பால்கனோட அட்டாக்லயே பார்த்துட்டேன். அந்த தப்ப நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். ஓ நோ गाइस, பொறுமையா விளையாடுங்க. டைட்டன் நீ போய் டேக்கிள் பண்ணு. மித், ஸ்விஃப்ட், சேட்டலைட் திரும்ப உங்க பொசிஷனுக்கு வாங்க.
கட்டோரி சொன்ன மாதிரி வேல்கன் கிளைடிங் பாஸை யூஸ் பண்றா அப்படின்னா அவன் ஷூட் பண்ண போறான்னு அர்த்தம். பின்ன எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? உடனடியா ஷூட் பண்ண. ஈகிள் ஸ்ட்ரைக். புல்டோஸ் அட்டாக்ல பயன்படுத்து. புல்டோஸ் அட்டாக். நான் கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டேன். நான் சொல்றத கேளு. லெஃப்ட் சைடு போ ஷீல்ட், சீக்கிரம் போ. என்ன நடக்குது இங்க? அவன் எப்படி ஈகிள் ஸ்ட்ரைக்க பிளாக் பண்ணா? ஐசக், ஆஸ்கர் ஒரு பிரில்லியண்டான கண்ட்ரோலர். அவனும் ஷீல்டும் ரொம்ப திறமைசாலியானவங்க. கண்டிப்பா அவங்களோட பிரேக் த்ரூவான மூவ்ஸ் எல்லாம் நீ மேட்ச் விளையாடும் போது பார்க்க தான் போற. வேர்ல்டு டோர்னமெண்ட்டுக்கு அந்த பையன் ரொம்ப உபயோகமா இருப்பான். கமான் டீம் பேர்ஃபுட். என்னாச்சு? எப்படி மிஸ் ஆச்சு? கமான், ஈஸியான ஸ்ட்ரைக். ஈகிள் ஸ்ட்ரைக். ஷீல்ட், இப்ப எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. அற்புதமா தடுத்திருக்காரு. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. டீம் பேர்ஃபுட்ல இருக்கிற கோல் கீப்பர் ஷீல்டு ரொம்ப திறமைசாலிதான். எவ்வளவு கஷ்டமான கோல்ஸா இருந்தாலும் அதை ஈஸியா தடுக்கிறாரு. டீம் பேர்ஃபுட் கிட்ட நம்ம தோத்ததா இருக்கவே கூடாது. பால்கன் கிளா, எப்படியாவது பால வாங்குங்க. ஃபீனிக்ஸ், ஜெட் ஃபயர், டிஃபென்ஸ் போங்க. வாவ் ஆஸ்கர், இவ்வளவு திறமை நீ எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்க? இவ்வளவு சூப்பரா விளையாடக்கூடியவனான்னு எனக்கே தோணல. உண்மையே சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல கோல் கீப்பர் கிடைச்சிருக்கான். அவனாலதான் எல்லாமே. சரி, அதை விட அந்த அதோட பேர் என்ன? இன்னும் நான் அதுக்கு பேரே வைக்கல. அதுக்கான பேரு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்ப வைக்கலாம். மைட்டி பிளாக். கம் ஆன் எவ்ரிவன், எல்லாரும் உங்க ஸ்டைலை காட்டுங்க. நம்பவே முடியல. டீம் பேர்ஃபுட்டோட பாசிங் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்புறம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப அருமையா இருக்கு. அவன் பால யார்கிட்ட வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஜெட் ஃபயர், ஆனா ஒன்ன தாண்டி மட்டும் பால் போக கூடாது. அவன் பெனால்டி ஏரியால இருக்கான். ஸ்விஃப்ட், பால மெத்துக்கு பாஸ் பண்ணு. அவன் பெனால்டி ஏரியால இருக்கான். எல்லாருமே மித்த தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. நான் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும். அவன் ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்க பயன்படுத்த போறான். எல்லாரும் பிளாக் பண்ணுங்க. ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக். ஓ வாவ், டீம் பேர்ஃபுட் இப்ப 2 கோல் வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா பேர்ஃபுட் பக்கம் தான் இருக்கு. ஓ, என்ன ஒரு கேம். நம்ம கோல் போட்டுட்டோம். சாரி, என்ன மன்னிச்சிடுங்க அட்டோரி. ஏன் சாரி கேக்குற? ஏன்னா இப்ப கோலை மிஸ் பண்ணதுனாலதான் மேட்ச் டைல இருக்கு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். என்ன சாதிக்கணும்னு நினைச்சு என் கூட டீம் பார்ட்னரா வந்து சேர்ந்த? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் இங்க ஜிஜிஓ ஹைடெல்லாம் மாறிடுவேன்னு நினைச்சு வந்தேன். மிஸ்டர் அட்டோரி, நான் உங்களை பார்த்து 3 வருஷம் இருக்குமா?
இதுக்கு மேலயும் என்னால பொறுத்துக்க முடியாது. நான் இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க அலட்சியமா இருக்கீங்க. இது என்ன உண்மையான மேட்சா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஜிஜிஓ கண்ட்ரோலா இருக்க தகுதி இல்லாதவங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஏய் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இந்த மாதிரி ஆளுங்களே இப்படிதான் கடைசி வரைக்கும் தன்னை மட்டுமே பெரிய ஆளுங்களா காமிச்சுப்பாங்க. பரவாயில்ல, இனிமே உங்க கூட இருக்க எங்களால முடியாது. நாங்க வரோம். வா. இவர் கூட இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளால ஜெயிச்சு ட்ராஃபி எல்லாம் வாங்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மிஸ்டர் அட்டோரியா? நீங்க பாருங்க மிஸ்டர் அட்டோரி, எனக்கு உங்க கூட சேர்ந்து டீம் ஆடணும்னு ஆசை. என்ன உளறிக்கிட்டு இருக்க? பேசாம இங்க இருந்து போ. அது வந்து நான் உங்க கூட சேர்ந்து ஜிஜிஓ ஃபுட்பால்ல விளையாடணும்னு ஆசைப்படுறேன். அதான் மிஸ்டர் அட்டோரி. உனக்கு என்ன பார்க்கும்போது பயமா இல்லையா? இல்ல சார். அப்ப சரி, வா விளையாடலாம். இப்போ உனக்கு ஞாபகம் வந்ததா என்ன சொல்ல நீ என் டீம்ல சேர்ந்தேன்னு? எதையும் மறந்துடாத. எனக்கு உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் கண்ட்ரோலர் ஆகிறது தான் ஆசை. இனிமே நான் தோத்து போனதுக்கு சோர்வடையாம சந்தோஷமா விளையாடுவேன். செகண்ட் ஹாஃப் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஏதாவது ஒரு டீம் கோல் போட்டே ஆகணும். இப்ப ஸ்கோர் 2-2ல இருக்கு. இதுல ஜெயிக்கிற டீமுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச்க்குன்னு தனி ட்ராஃபியும் இருக்கு. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதனால இந்த 15 நிமிஷத்துல கட்டோரி நிறைய டேக்கிள் பண்ணுவான். எல்லாரும் பொசிஷன்ல தான் இருக்கீங்க. ஃபீனிக்ஸ், நீ ஏன் டல்லா இருக்க? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. உங்களுக்கு என்ன ஆனாலும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சு தான் ஆகணும். மேட்ச் இப்பதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா போயிட்டு இருக்கு. ஈக்குவலா ரெண்டு டீமுமே விளையாடுறதுனால ஆர்வம் தாங்க முடியல. கம் ஆன் மேன், ஷூட் பண்ணு. என்ன ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்கா? மறுபடியுமா ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்? சீக்கிரம் பால பிளாக் பண்ணு. மத்த எல்லாரும் வேகமா போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களால அதை தடுக்க முடியும். அவங்க தடுத்துட்டாங்க. டீம் பேர்ஃபுட் கடைசில ஜெயிக்கிற அளவுக்கு வந்து கடைசி நிமிஷத்துல கவுந்துட்டாங்க. அவங்க ஷூட் பண்ண பால் பிளாக் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்ல. கடைசில மேட்ச் டை ஆயிடுச்சு. சரி சரி, கவலைப்படாத. என்ன இப்ப ரூட் சைல நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஸ்கர் அவனா மாறி விளையாடினான். ஐசேக், எனக்கு இப்ப முழுமையா புரிஞ்சிருச்சு. பேர்ஃபுட்டோட டீம் லெவல் வேற மாதிரி இருக்கு. ஆஸ்கரும் ஐசக்கும் சேர்ந்து விளையாடுற முதல் மேட்ச் இதுதான். இதுக்கப்புறம் கண்டிப்பா இவங்க விளையாட போற மேட்ச்ல காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அதை பார்க்க ஆர்வமா இருக்கேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ மட்டும் இல்லைன்னா இந்த மேட்ச் டைல முடிக்க வாய்ப்பே இல்ல. நம்ம இதுல இருந்து வெளியில போயிருப்போம். Video by visualsid2blogspot.com. டீம் பேர்ஃபுட்டுக்கும் டீம் பேர்ட்ஸ்க்கும் நடந்த மேட்ச் டை ஆயிடுச்சு. ரெண்டு டீம்லயும் இருக்கிற கோல் கீப்பர்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. அடுத்த முறை விளையாடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும். டீம் பேர்ட்ஸ் விளையாடின மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்ல என்ன செய்யணும்னு தெரிஞ்சு விளையாடு. நான் பாத்துக்கிறேன்.